ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒரு தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஊட்டி செவனோட ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 3 தான். ஸோ போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் இதை பற்றி என்ன நினச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் கைடு சொல்கிறத கேட்காம நீங்கள் எல்லாருமே மொத்தமாக அந்த கேஸ்டலுக்குள்ளே கைடையும் வள்ளுக்கட்டாயமாக இழுத்துட்டு கிளம்பியிருப்பீங்க. ஸோ இப்போ அதுலேருந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ கேஸ்டலுக்கும் டோருக்கும் ஒரு சின்ன வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த கேஸ்டல். அண்ட் வெளியெல்லாம் பச்சை பச்சைன்னு மரம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த வேலை நடந்து போயிட்டே இருக்கீங்க. இப்போ சுகாவும் ஜின்னும் தான் ஆளுக்கு ஒரு பக்கமாக கைடோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவருக்குன்னா கை கால்லாம் கட கட கடகட நடுங்குது. ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. கண்ண மொழியெல்லாம் பிதுங்குது. அவ்வளோ குளிர்லேயும் அவருக்கு வேர்த்து ஊற்றுது. ஸோ ஒரு மாதிரியாக நடந்து வந்துட்டுருக்காரு. அடுத்தடுத்த ஸ்டெப்பு வைக்கவே அவ்வளோ பயப்படுறாரு. பிடிச்சி இழுத்துட்டு தான் வரானுங்க. ஸோ சுகா அப்படியே அந்த அந்த கேஸ்டலை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பாக பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் அது அவ்வளோ அழகாக அவ்வளோ புதுமையாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போதே, யோ, இந்த பேலஸ்க்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அதை சொல்லு அப்படிங்கிறான். ஸோ அந்த கைடு வந்து ஒரு மாதிரி சுகாவை திரும்பி பார்த்துட்டு, என்ன சார் டக்குன்னு மரியாதை இல்லாமல் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு பயந்துக்கிட்டே. அப்போ சுகா ஒரு மாதிரி அவரை மேலேயும் கீழும் பார்த்துட்டு, இப்போல்லாம் 5 வயசு குழந்தையே பேய்க்கு பயப்படுறதில்ல. கிராணி கேம் தெரியுமா உனக்கு? அதிலலாம் ஃபுல்லாக பேய் தாயா வரும். அதெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கயா. நல்லா எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு இப்படி பயந்துட்டு வர, உனக்கு மரியாதை ஒரு கேடா அப்படிங்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு மாதிரி, ஐயோ தெரியாதனமாக இந்த கேங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்காரு. அப்போ ஜின்னு ஒரு பக்கமாக இடிச்சிட்டு, சரி நீ யோசிக்கிறதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கோ, இப்போ இந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லு, கேட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அது வந்து ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் பிரின்ஸ் வந்து அவரோட என்கேஜ்மெண்ட்டான ஃபியான்ஸுக்காக இந்த கேஸ்டலை கட்டினார். அப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே வந்து தான் இருந்தாங்க. கொஞ்ச நாளாக எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, 2 பேரும் திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க. அது சூசைடா இல்லை மர்டரா இல்லை நார்மல் டெத்தான்னு யாருக்கும் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமா இந்த கேஸ்டலை க்ளீன் பண்ணி அவங்களோட ரிலேட்டிவ்ஸே வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களும் இதை யூஸ் பண்ண முடியாமல் ஏதோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ உள்ளுக்குள்ளேருந்து சத்தம்லாம் கேட்குது அப்படி இப்படின்னு நிறைய எல்லோரும் சொன்னாங்க. அதோட இந்த பக்கம் யாரும் வரதே இல்லை அப்படின்னு அவர் தயங்கி தயங்கி சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி கெக்கன்னு சிரிக்கிறீங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. இப்போ ஜிமன் அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு, சார் அதான் நீங்களே சொல்கிறீங்கல்ல, அந்த பிரின்ஸும் பிரின்சஸும் இறந்ததுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு. ஒரு வேலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை இருந்திருந்தா அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சத்தம் கேட்குறதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிறான். இல்லை, நான் இந்த பக்கமே வரமாட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த வில்லேஜில் யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு அவர் பயந்து பயந்து சொல்கிறாரு. அதான் இப்படி காற்று வாக்கில் வர எல்லாத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. ஒரு வேளை உள்ள ஏதாவது ஜுவல்ஸு, ஆன்டிக் பீஸ் கலெக்ஷன்ஸு, பழமையான பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம்ல, அதை பாதுகாக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி கிளப்பி விட்டுருக்கலாம்ல. சும்மா வர்றதுன்றதுனால எல்லாத்தையும் நம்பிட்டு தெரியாதீங்க. முதல்ல நீங்கள் இந்த பக்கம் வந்திருந்தா தான் தெரிஞ்சிருக்கும் இதை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. சும்மா யாராவது சொன்னாங்கன்னா அதை 10 பேருக்கு சொல்லி அதை இன்னும் பெருசாக்குறது. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்யா இங்கே நார்மல் ஹவுஸு ஹாண்டட் ஹவுஸாக மாறிட்டுருக்கு அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசிட்டு அப்படியே அந்த கேஸ்ட்ரோவில் மெயின் டோருக்கு வந்து போய் நிற்கிறாங்க. செம்ம பெரிய டோராக இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் போய் நிற்கவும் அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுறத பார்த்ததுமே அந்த கைடுக்கு செம்ம பயம் ஆகிடுது. ஒரு மாதிரி உச்சி முடியெல்லாம் சிலுக்கிற அளவுக்கு பயம் வருது.
பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? யாருமே இல்லாம எவ்வளோ பெரிய டோர் அதுவா தொறக்குது. வேணாம். யாரும் இதுக்குள்ள போகாதீங்க. அப்புறம் மாட்டிக்குவீங்க. பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம போயிடலாம் வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்குறாரு. அப்ப ஜின் அப்படியே ஃப்ரண்ட்ல போய் நின்னுட்டு, ஐயோ! அதான் பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டுனதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஒரு வேள சென்சார் டோரா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அப்படிங்கிறாரு. அடேங்கொப்பம் அவனுங்களா! 150 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேருந்துடா சென்சார் வந்துச்சு? வந்து தொலைங்கடா! எவனாவது போய் மாட்டிட்டு செத்து கித்து தொலைஞ்சிட்டிங்கன்னா, நான் தான்டா பதில் சொல்லணும் அப்படின்னு அவரு கத்துறாரு. இப்போ அவங்க எல்லாரும் ஒரு மாதிரியா அவர பார்த்துட்டு, அதெல்லாம் எதுவும் இருந்தாலும் நாங்களே பதில் சொல்லிக்கிறோம். இப்போ நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் குண்டு கட்டா தூக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. அங்க உள்ள போனோம். அவ்ளோ ஹியூஜா இருக்கு. அந்த ஹாலே அவ்ளோ பெருசா அண்ட் தென் அவ்ளோ டிசைனிங்கா இருக்கு. பார்க்கவே அவ்ளோ யூனிக்கா இருக்கு. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா ஒரு சின்ன தூசி கூட இல்லாம, ஸோ அப்படியே அந்த ஹால்ல நடந்து போகும்போது, அந்த ஹாலோட சைடுல ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஒரு 50 பேர் சாப்பிடுற மாதிரி அவ்ளோ பெரிய டைனிங் டேபிள். ஸோ அது ஃபுல்லா அப்படியே ஃபுட்ட அடுக்கி வச்சிருக்காங்க. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு, டெசர்ட்டு நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தோனே இங்க எல்லாருக்குமே செம்ம பசி. பிகாஸ் ஒன் டே ஃபுல்லா வந்து ஒரு நல்ல ஃபுட்டே சாப்பிடவே இல்ல. சும்மா ஸ்நாக்ஸ் அது இது சாப்பிட்டு அப்படி தானே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே செம்ம பசி. வேக வேகமா எல்லாரும் போய் உட்கார்றாங்க. இப்ப அந்த கைடு ஒரு மாரி பயந்துக்கிட்டு, "டேய் டேய் டேய் போகாதீங்கடா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கடா. இவ்ளோ பெரிய இடம். இவ்வளோ சமைச்சு வச்சிருக்காங்க. ஆனா யாராவது ஒரு ஆளாவது இங்க இருக்கிற மாதிரி இருக்கா? இதுலேருந்தே தெரிய வேணாமா? டேய் யோசிங்கடா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கடா." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே ஒரு மாரி ஜர்க் ஆகுது. பிகாஸ் அவ்ளோ ஹியூஜான ஒரு இடம் அண்ட் நெறைய ஃபுட் வெரைட்டீஸ் இருக்கு. பட் அங்க ஆட்கள் இருக்கிறதுக்கான ஒரு தடயம் கூட இல்ல. ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. ரொம்ப சைலண்ட்டா இருக்கு. வெளிய வந்து வீசுற அந்த காத்து கூட மைன்யூட்டா அவ்ளோ அழகா உள்ள கேட்குது. ஸோ அவ்ளோ அமைதியா இருக்கிற ஒரு இடத்துல எப்படி வந்து ஆள் இருப்பாங்க? அப்ப எப்படி இதெல்லாம் சமாளிச்சு வச்சிருக்காங்க? அப்படின்னு ஒரு மாதிரி கொஸ்டின் ஆயிட்டு உட்காந்தவங்கலாம் அப்படியே எழுந்திருக்கிறாங்க. இப்போ கரெக்ட்டா 2 ஒர்க்கர்ஸ் வந்து கையில வந்து பிளேட்டோட வந்து அந்த டேபிள்ல வைக்கிறாங்க. அத பார்த்தோனே எல்லாரும் திரும்ப கைட வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஐயய்யோ! இவனுங்க எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியலையே! அப்டின்ட்டு அவரு ஒரு மாதிரி முழிச்சுட்டு நிக்கிறாரு. இப்ப ஆரம் அப்படியே எழுந்திருச்சு அந்த ஒர்க்கர் கிட்ட போயிட்டு, அம் எக்ஸ்கியூஸ் மீ நாங்க இங்க ட்ரக்கிங் வந்தோம். ஆனா நாங்க வந்த வழியிலேயே திரும்பி முடியல. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. நாங்க வேற வழியில இங்க வந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப பசி. ஸோ இங்க சாப்பிடலான்னு வந்தோம். நாங்க வேணா பே பண்ணிடுறோம். எங்களுக்கு ஃபுட் கிடைக்குமா? அப்படின்னு கேட்குறான். இப்ப அந்த ஒர்க்கர் வந்து அப்படியே ரோபோ மாதிரி அப்படியே நின்னுட்டு, "எங்க கெஸ்ட்டு வரதா எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு. அதனால தான் நாங்க குக் பண்ணியிருக்கோம்." "ஓ! அப்படியா? கெஸ்ட்டு வராங்களா? சரி ஓகே. நாங்க கிளம்புறோம்." அப்படின்ட்டு ஆரம் அப்படியே திரும்பி எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு கை தூக்குறாரு. அப்போ கரெக்ட்டா அந்த ஒர்க்கர் வந்துட்டு, "பரவால்ல. நாங்க அதிகமா தான் குக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க சாப்பிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்றாங்க. இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. தேங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த ஒர்க்கர்லாம் வந்து அப்படியே மறுபடியும் கிச்சன் சைட் போயிடுறாங்க. இப்போ அந்த கைடே ஒரு மாதிரி குழம்பி போயிடுறாரு. ஒரு வேள வெளிய நடக்கிறதெல்லாம் வதந்தியா? நாம தான் தேவையில்லாம பயப்படுறோமா? அப்ப இதெல்லாம் வந்து முன்னாடியே மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்களோ? அப்படின்னு அவரே அந்த மாரி யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அப்புறம் அவரையும் புடிச்சு இழுத்து உட்கார வச்சு சாப்பிட சொல்றாங்க. ஸோ பிளேட்ல நல்லா வந்து சிக்கன், மட்டன் அது இதுன்னு பார்த்தோன்னே அவருக்கும் பயங்கரமா டெம்ப்ட் ஆயிடுது. ஸோ வெட்டு வெட்டுன்னு எல்லாருமா சேர்ந்து பயங்கரமா சாப்பிட்டு அப்படியே ஃபுல்லா வயிறு ரொம்பிடுச்சு. ஸோ எல்லாரும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு வெளிய வரும்போது, கரெக்ட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ பயங்கரமான மழை. ஒரு மாதிரி பயங்கரமா காத்து, லைக் இந்த புயல் அடிச்ச மாதிரி மழை பெய்யுது. ஸோ அவங்களால வெளியவே போக முடியாத அந்த மாதிரி சிச்சுவேஷன். இப்போ அந்த டோர்கிட்டயே நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஒர்க்கர்ஸ் அங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு, ஆரம் மறுபடியும் போயிட்டு, அம் "இங்க வெளிய ரொம்ப மழை பெய்யுது. எங்களால இப்போதைக்கு போக முடியல. மழை விட்டதுக்கப்புறமா நாங்க இங்கேருந்து கிளம்பிடுவோம். அதுவரைக்கும் கொஞ்சம் நாங்க இங்கேயே நின்னுக்கிறோம்." அப்படின்னு சொல்றாரு.
இங்க மழை சீக்கிரமா விடாது. மேல நெறையா ரூம்ஸ் இருக்கு. நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்ற மாதிரி மழையும் விடுற மாதிரியே தெரியல. இப்ப எல்லாரையும் ஆரம் திரும்பி பார்க்குறாரு. சரி ஓகே டயர்டா வேற இருக்கு. நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அங்க கைடுக்கு உயிரே வெளிய போயிடும் போல. "முடியவே முடியாது. நான் மழையில இருந்தாலும் நனைஞ்சுட்டு போயிடுறேன்டா. என்ன விட்டுருங்கடா" அப்படின்ற மாதிரி அவர் ஓடப்போக, "அதெல்லாம் முடியாது. எங்க கூட தானே இருந்தீங்க. எங்க கூடயே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் வாங்கன்னு" சொல்லிட்டு மறுபடியும் அவர இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து மேல அப்படியே போறாங்க. மேல பார்த்தா அப்படியே அந்த ஃப்ளோர் ஃபுல்லா பிளாக் டைல்ஸு. பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஸோ நெறைய ஒயிட் கர்டைன்ஸ் அண்ட் நெறைய ரூம்ஸ் இருக்கு. லைக் ஒரு 200, 300 அந்த மாதிரி எக்கச்சக்க ரூம்ஸ் அப்படியே சுத்தி இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹோபிக்கு லைக் ஏதோ ஒரு மாதிரி தட்டுப்படுது. "இது எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹோபி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அப் "டேய்! இ இந்த இடத்த நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்டா" அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஜங்குக் ஹோபிய சைட்ல இருந்து ஏற இறங்க பார்த்துட்டு, "ஆமா, இவரு பெரிய மகாராஜா. இந்த மாரி 1000 கேசல் கட்டி வச்சிருக்காரு. இதே மாதிரி ஒரு இடத்த பார்க்குறதுக்கு. டேய்! லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு இடத்துக்கு வரோம். அப்புறம் எப்புட்றா நீ பார்த்துருப்ப? சும்மா அளந்து விட்டுட்டு இருக்காத வா" அப்படின்னு சொல்லிட்டு தோள்ல கைய போட்டு இழுத்துட்டு போறாரு. ஆளுக்கு ஒரு ஒரு ரூம வந்து எடுத்துக்கிறாங்க. லைக் கப்பிள்ஸ் வந்து அவங்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. ஸோ மத்த எல்லாருமே வந்து செப்பரேட்டா ரூம் அங்க நெறைய இருக்கு. பட் புது இடம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் நம்ம ஜாயினாவே இருந்துக்கலான்னு மக்னேஸ் வந்து 3 பேரும் ஒரே ரூம்ல எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து 4 பேரும் ஒரே ரூம்ல எடுத்துக்கிறாங்க. இப்போ ஹோபி அவரோட ரூம்ல அந்த பெட்ல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் மைண்ட் ஃபுல்லா இந்த இடத்த ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எங்க பார்த்தோம்? இந்த இடத்த ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே! எப்படி எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. எங்க அனு அவரோட பக்கத்துல போய் உட்காரும்போது, அவருக்கு வந்து அந்த தாட்லேயே ஓடிட்டே இருக்கிறதுனால, அனு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு ஹோபி அப்படியே அவர பார்க்க வைக்கிறாங்க. அடுத்த ரூம்ல சுகா அவரு பெட்ல உட்காந்துட்டு இருக்கா. அவரோட லேப்ல அவரோட ஒய்ஃப் ஏறி உட்காந்துட்டு, அவங்களும் அழகா ஒரு க்யூட்டான ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அது போய்க்கிட்டே இருக்கு. அடுத்த ரூம்ல ஜின்னு அப்படியே அவரோட ஒய்ஃபை ஹக் பண்ணிட்டு பொத்துன்னு பெட்ல விழுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியா அவங்களுமே அவங்களோட லைஃப் வந்து ஐ மீன் ரொமான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ரூம்ல ஆரம் அவரோட ஒய்ஃபை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிட்டு நெக்கில் அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. "ஆரம் என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஏதோ புது இடமா இருக்கு. இங்க வந்து இதெல்லாம் தேவையா? திடீர்னு யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவ? ஏய் என்னடி இப்படி கேட்குற? இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு மேரேஜ் டைமில் தெரிஞ்சிருந்தேன்னா மேரேஜ் அன்னைக்கு நைட்டே உன்னை எங்கேயோ தூக்கிட்டு வந்திருப்பேன். அப்படியே செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஒரு ஃபீலு. வா நான் காட்டுறேன்" அப்படின்னுட்டு ஒரு மாதிரி ஹாட்டாக க்யூட்டாக பேசிட்டு அவரும் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண. அதுக்கு அடுத்த ரூமில் மக்னேஷ் 3 பேரும் ஒன்றா படுத்துட்டு சும்மா பேசிட்டு கிடக்குறானுங்க. அப்போது நார்மலாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற இடம் அப்படின்றதுனால திடீர்னு டோர் தட்டப்பட்டன்னு ஓப்பன் ஆகுது. 3 பேரும் பயந்துடுறானுங்க. டப்புன்னு எழுந்து உட்காந்தா அங்கே கைடு அப்படியே துடிச்சு பிடிச்சி ஓடி வந்து நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு தேவங்க அப்படியே டென்ஷன் ஆகி, "யோ என்னையா அது பேய் மாதிரி கொஞ்சம் மெதுவாக வர தெரியாது?" பயந்தே போயிட்டோம். "என்ன இங்கே பேய் எதுவும் இல்லைன்னொன்னா நீயே அந்த ரோல் எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா?" "ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தனியாலாம் தூங்க முடியாது. ஆல்ரெடி எனக்கு பயமாக இருக்குது. நான் பேசாமல் இந்த ரூமில் சோஃபாவில் கூட தூங்கிக்கிறேன். ஆனால் என்னை தனியாலாம் தூங்க விட்டிங்கன்னா நான் அப்புறம் வெளியே போயிடுவேன்" அப்படின்றாரு. இப்போ 3 பேரும் தலையில் அடிச்சுட்டு படுத்து தொலை அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு படுத்துக்கிறாங்க. ஸோ அவரும் கொஞ்சம் பயத்தோட அந்த டோரெல்லாம் லாக் பண்ணி விட்டுட்டு சோஃபாவில் வந்து படுத்துக்கிறாரு. இப்போ எல்லாமே அமைதியாக இருக்குது. பக்கத்து ரூமில் 4 கேர்ள்ஸும் அவங்க ஒன்றா படுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க 4 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே 3 பேருக்கும் தாட்டு, பக்கத்தில் எல்லானோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து தனித்தனியாக அதுவும் இப்படி ஒரு இடத்துல பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கானுங்க. நமக்கு தான் எதுவும் கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி 3 பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போ ஜெமினி எதையோ யோசிச்சவன் டக்குன்னு தேவையும் ஜங்குவையும் பக்கத்தில் இழுத்துட்டு, "டே மச்சான்
இந்த ஆள் வேற பேய் பிசாசுன்னு ஏதோ கதை கட்டி வச்சுருக்கான். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜர்க் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் வெளியே காமிச்சிக்காமல் இருக்கிறாங்க. பேசாம நம்ம ஏன் இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கக்கூடாது? லைக் ஏதாவது ப்ராங்க் பண்ணலாமா? நம்ம மட்டும் இங்கே வளரிட்டு கிடக்குறோம், மற்றவங்கெல்லாம் ஜாலியாக இருந்தா நல்லா வடா இருக்குது அப்படிங்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு கலக்கிற மச்சானி ஏதாவது பண்ணலாம் அப்படின்றா. இப்போ தையம் டே வேணாண்டா, தேவையில்லாமல் எதையாவது இழுத்து விட்டுட்டு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆக்கிறாதீங்க. இங்கே நமக்கு தங்க கிடச்சதே பெரிய விஷயம். அப்புறம் வெளியே போகணும்னு துரத்தி விட்டாங்கன்னா அவ்வளோதான். டே 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 இவ்வளோ பெரிய இடம், இங்கே நம்ம பண்ணுற சின்ன சின்ன விளையாட்டு அவங்களுக்கு எப்படா தெரிய போகுது? பேசாமல் ஏதாவது ஒன்று பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஆர்வமாக நான் வரேன்டா அவன் கூட அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போது ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிமன் டே இருங்கடா, ஒரு சின்ன விஷயம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டோட்டி எழுந்துக்கிறான். இப்போ அங்கே கைடு இவனுங்க 3 பேரும் எதையோ குசு குசுன்னு பேசுகிறானுங்கன்றத பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஜிமன் பெட்டை விட்டு இறங்குறான். ஜங்குக் டே மச்சா, என்னடா என்னை விட்டு தனியாக போகிற? இருடா நானும் வரேன். டே நான் அங்கே போகலடா, ஒரு சின்ன விஷயம், இயற்கை அழைக்குது, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே போகிறான். ஸோ இப்போ எல்லாமே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க. திடீர்னு ஹால் லைட்டும் எல்லாரோட ரூம் லைட்டும் அப்படியே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஜர்க்கோட என்ன திடீர்னு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்னஸில் அந்த லைட் ஃப்ளிக்கரிங் சவுண்டு நல்லா கேட்குது. ஸோ எல்லாருக்குமே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. சிலர் வந்துட்டு ஓகே இது வந்து ஒரு பழமையான இடம் இல்லை, லூஸ் கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. பட் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க 4 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கும் தயங்கும் இந்த ஜிமன் பையன் சொல்ல கேட்காம தனியாக போய் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கிட்ட புலம்பிகிட்ருக்கான். இங்கே அந்த கைடுக்கு உயிர் இல்லை. அவர் அப்படியே அடித்து பிடிச்சி எந்திரிச்சு வந்து பெட்டில் படுத்துட்ருக்காரு. அந்த ஓரத்தில் கூட நான் படுத்துக்கிறேன்டா, என்னை விட்டுருங்கடா, தயவு செஞ்சு என்னை தனியாக விடாதீங்கடா, பயமாக இருக்கடான்னு சொல்லிட்டு வளரிகிட்டே இருக்காரு. இப்போ இவனுங்களுக்கு ஐயோ இது ப்ராங்க்குன்னு சொன்னால் இந்த மனுஷன் வளரி வச்சிருவான்னு சொல்லிட்டு அவனையும் சமாளிக்க முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அவன் வாஷ்ரூமில் அவன் போய்கிட்டு இருக்கான். இந்த டைமில் லைட் ஃப்ளிக்கர் ஆகும்போது ஷோ இவனுங்க கிட்ட ஒரு பிளானை சொல்லிடக்கூடாது, உடனே எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்க. டே இருந்த தொலைங்க நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு உச்சா போயிட்டு இருக்கான். ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் போக அந்த வாஷ்ரூம்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஃபாக் கிளம்புது. ஐயோ டே ஜங்குக்கா என்னடா பண்ணிகிட்ருக்க? மற்றவனுங்களை பயமுறுத்த ஏதாவது பண்ண சொன்னால் என் பாத்ரூம்குள்ளே போக விட்டுட்ருக்கானுங்க. டேய் கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே போக அந்த வாஷ்ரூம்குள்ளே அப்படியே ஃபுல்லாக ஃபாக் ஆகுது. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ இந்த பக்கம் 4 கேர்ள்ஸ் ஒன்றா படுத்துட்ருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க ரூம்லேயும் அந்த வாஷ்ரூம்குள்ளேருந்து ஃபாக் வெளியே வருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த வாஷ்ரூம்க்கு கீழே ஒரு கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே இருந்து அப்படியே ஃபாகெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ 4 பேருக்கும் செம்ம பயம். என்னடி இது உண்மையிலேயே அப்போ இது வந்து ஹாண்டட் பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஒருத்தர் இறுக்கி பிடிச்சிட்டு அந்த வாஷ்ரூமே பார்த்துட்ருக்காங்க. டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கு 4 பேருக்கும். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபாக் நிறையா வருது. இப்போ அதில் ஒரு பொண்ணு இருடி அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறா. இப்போது அங்கே இன்னொருத்தி ஏய் வாய் மூடிட்டு இருடி, இப்போ போய் திறந்து ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறா. இப்போ 4 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபாக் அதிகமாக வர ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் பக்கத்து ரூமுக்கு போயிடலாண்டி, யார் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தி சொல்ல. இப்போ 4 பேரும் அதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பெட்டை விட்டு இறங்குறா. இப்போது அதில் ஒரு பொண்ணு இருங்கடி என்ன தான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஒரு தைரியத்தில் வாஷிங் மிஷின் டப்புன்னு ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக அப்படியே ஃபாகாக இருக்குது. அது எல்லாம் அப்படியே வெளியே வருது. ஸோ ரொம்ப பயந்துட்டு அப்படியே அடித்து பிடிச்சி ஓடி வந்து கதவை திறந்துட்டு பக்கத்து ரூம் டோரை தட்ட கூட இல்லை,
டப்புன்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து விழுகிறாளுங்க. அந்த பக்கம் ஜிமன் அப்போ தான் ஜங்குக்கு பிடிச்சி திட்டலாமேன்னு வெளியே வந்திருப்பான். 3 கேர்ள்ஸ் வந்து விழுகிறத பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கும் தயாங்கும் அதுக்கு மேலே ஷாக்கு. என்னடா இவளுக்கு இப்படி வந்து விழுகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கைடு அதுக்கு மேலே ரொம்ப பயந்து போயிட்டு பெட்ஷீட்டை வந்து தலையில் அப்படியே கவுத்திட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க கேர்ள்ஸ்லாம் ரொம்ப பயந்துட்டு சாரி சாரி எங்கள் ரூமில் ஏதோ சரியில்லை, அதான் பயமாக இருக்குது, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போது இங்கே ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸு ஜிமனை பார்த்து அட பாவி உச்சா போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய வேலை பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான். இந்த பக்கம் ஜிமனு அட பாவி நான் 2 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே கேர்ள்ஸே நம்ம ரூம்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை பார்த்து சிரிக்கிறான். ஸோ முதல்ல இவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி ஒருத்தர் மாற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 4 பேரும் எந்திரிச்சு உட்காந்துட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 பேரும் சேர்ந்துட்டு அவங்க ஒரு சைடு பெட்டோட அந்த பக்கமாக வந்து உட்காந்துட்டு இருக்க, இந்த பக்கம் இவங்க உட்காந்துட்டு இருக்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கேர்ள்ஸாக ரொம்ப மிரண்டு போயிருக்காங்க. இப்போ ஜெமன் அட பாவி பாவண்டா பிள்ளைங்க எப்படி பயமுறுத்தி வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போத்தையும் ஜங்குக்கையும் ஜெமனையும் பக்கத்தில் இழுத்துட்டு டே நம்ம பிளான் பண்ணது அந்த 4 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, இங்கே என்னடா வேற ஒன்றும் நடந்துட்டுருக்கு, இது நம்ம பிளான்லே இல்லையாடா. அப்போ ஜெமனை ஒரு மாதிரி சிரிச்சுட்டு டே என்ன நடந்தா என்னடா, நம்ம ரூட் கிளியர் ஆகுதுல்ல அதை பாடுறா, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு இன்றைக்கி ஃபுல்லாக யோசித்தோம், ஆனால் இப்போது சக்கையாக மாட்டிருக்கு, இந்த நைட்டை யூஸ் பண்ணிக்கலாம்டா, ஏதாவது பேசலாம்டா, கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம்டா அப்படின்றான். இப்போ ஜங்குக்கும் நல்லா பிளான் பண்ணுறீங்கடா அப்படின்றா. ஸோ 3 பேரும் அவங்க 4 பேரும் பார்க்குறாங்கன்னு நோட் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி நான் வந்து உட்காந்துட்டு நீங்கள் வேணால் வெளில தூங்கிக்கோங்க, நாங்கள் சோஃபாவில் உட்காந்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை பெட்டை விட்டு இறங்காங்க. இப்போ அந்த கைடு என்ன நடந்தாலும் சரி இந்த பெட்டை விட்டு நானும் அவ்வளோ மாட்டேன்னு பெட்ஷீட்டை கவுத்து போட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் அந்த ஆளை பிடிச்சி டப்புன்னு இழுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். இப்போ அந்த 4 கேர்ள்ஸில் ஒரு பொண்ணு, அதாவது எல்லோ ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா இல்லையா அந்த பொண்ணு, இல்லை இல்லை நாங்கள் தூங்கல, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. இப்போ அங்கே ஜெமனுக்கு என் ஆளுக்கு என்ன மாதிரியே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்க்குறான். இப்போ கரெக்டாக அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணு ஹலோ நான் நிக்கி அப்படிங்கிறா. இப்போ க்ரீன் ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணு நான் ஜியா அப்படிங்கிறா. இப்போ எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கிற பொண்ணு நான் மின்சோ அப்படிங்கிறா. இப்போ ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த 4வது பொண்ணு நான் ஐரின் அப்படிங்கிறா. ஸோ எல்லாரோட நேமும் கேட்டுட்டு அவங்க 4 பேரும் ஹாய் ஹலோ அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஐரின் உங்கள் பேர் அப்படின்னு கேட்குறா. நான் ஜங்குக், ஹலோ நான் ஜிமன், ஹாய் நான் தேயோங், கிம் தேயோங், ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கைடு என்னடா நடக்குது இங்கே அவன் பீதியில் நிற்கிறான், இதுங்க என்னடானா என்னமோ ஒன்று ஓடிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட ரியாக்ஷன். இப்போ கேர்ள்ஸ் 4 பேர் பாய்ஸ் 3 பேருன்னு 7 பேரும் அந்த பெட்டில் ரவுண்டாக உட்காந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ½ அன் ஹவர் இப்படியே போகுது. அந்த கைடு பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படியே அந்த பெட்டோட கார்னரில் ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்காரு. விடிகிற வரைக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி. இப்போ கரெக்டாக மறுபடியும் லைட்டெல்லாம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி படப்படான்னு ஆகுது. கேர்ள்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பாய்ஸோட கையை பிடிச்சிக்கிறாங்க டக்குன்னு. ஸோ பாய்ஸுக்கு என்னடான்னா உள்ள ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் ப்ராங்க் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜெமன் பார்த்த வேலையினால் இப்போ அது வந்து திரும்பியும் நடக்குது அப்படின்னு ஜங்குக்கும் தயவும் நினைக்கிறாங்க. ஜங்குக் பார்த்த வேலையினால இது திரும்ப நடந்துகிட்ருக்குன்னு ஜெமன் நினச்சிட்டு இருக்கான். ஸோ ஆக மொத்தத்தில் 3 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை சிரிச்சுக்கிட்டு அங்கே கையை பிடிச்சி இருக்கிற அவங்கள வந்து ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்துட்டு பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப வேகமாக அந்த லைட்டை ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கா. ஐரினும் பயந்து போய் ஜெமனோட கையை பிடிச்சிக்கிறா. இப்போ ஜெமனுக்கு
டேய் உன் காட்டுல நிற்க மழை தாண்டா ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கையும் பிடிச்சிட்டு பயப்படாதீங்க பயப்படாதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போது டக்குன்னு மொத்த லைட்டும் ஆஃப் ஆக ஒரு மாதிரி டார்க்காக ஆகிடுது. ஸோ இந்த டைமில் பாய்ஸோட மடியில் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ பயந்து போய் ஃபிகர்ஸ்லாம் மடியில் ஏறி உட்காந்துட்டாங்க போல நினச்சிட்டு அவனுங்க ஜில்லுன்னு இருக்காதுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸில் லைட்டு மறுபடியும் வர பார்த்தா அவங்க 3 பேரோட மடியிலையும் சேர்த்தாப்புல கைடு வந்து படுத்து கிடக்குறாரு. ஸோ லைட் வந்தோன்னா டக்குன்னு கேர்ள்ஸ் வந்து அவங்க கை எடுத்துடுறாங்க. பிகாஸ் அந்த கை மேலே தான் வந்து அந்த கைடு படுத்து கிடந்திருப்பார். ஸோ அவர் ரொம்ப நடுங்குறாரு. இப்போ 3 பசங்களுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. கையை உருவிட்டாளுகளே அப்படின்ற மாதிரி. அப்போ ஜிமனு டேய் இந்த கௌசிக்க தூக்கி வெளியே போடுங்கடா குறுக்க வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்ல, இப்போ டேய் எந்திரா முதல்ல அப்படின்னு அவரை பிடிச்சி எழுப்புறாங்க. டேய் என்னடா இது வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, பின்ன இப்படி பயந்து போய் மடியில் ஏற்படுத்தி கிடக்கிற வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போது அவர் ரொம்ப நடுங்கிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த லைட் ஃப்ளிக்கரிங்கோட சேர்ந்து வேறு யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. லைக் ஒரு மாதிரி க்ரீப்பியாக அந்த ரூமுக்கு வெளியே எல்லாருமே அப்படியே டோரை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஜங்குக்கும் ஜிம்மனுக்கும் உன் வேலையா அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்துட்டு கண்ணை காமிக்கிறானுங்க. இப்போ ஜிம்மன் நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சைகை காமிக்கிறான். ஜங்குக் நானும் இல்லை அப்படிங்கிறான். 2 பேரும் சேர்ந்து தயங்க பார்க்குறாங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைடா அப்படின்ற மாதிரி அவனும் பார்க்குறான். ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ 8 பேரும் ஒரு மாதிரி நெருக்கமாக உட்காந்துட்டு இருக்காங்க பயந்து போய். ஸோ அந்த சவுண்ட் அப்படியே கிட்ட வந்து கரெக்டாக அவங்களோட டோருக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகுது. இப்போ எல்லோரும் கல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மச் லவ் யூ ஆல். பாய்.